ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக ஆய்வாளர், அரசியல் பகுப்பாய்வாளர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜீவா. வணக்கம். நமது பிரதமர் மோடி கோவைக்கு வந்து பேசியிருக்கிறாங்க. விவசாயத்தை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறாங்க. வழமை போல் சின்ன வயசுலேயே நான் தமிழ் படிக்கலேன்னு வருத்தப்பட்டேன்னாரு. இப்போ சின்ன வயசில் நான் படிக்க ஆசைப்பட்டேன், ஏதோ அந்த வாய்ப்பு கிடைக்கலங்கிற மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்புறம் இயற்கை விவசாயம், கோவை தான் தமிழ்நாட்டின் சக்தி பீடம், இந்த போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. உள்ளே வரும்போதே அந்த பச்சை துண்டெல்லாம் பார்த்து இப்படி பார்க்கும்போது ஆகா பீகார் காற்று வீசுதுன்னு வேற அவர் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க அவர் தமிழ்நாடு, கோவை, மேற்கு மண்டலம், இதன் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய பற்று, இந்த மாதிரி விஷயங்கள், அதை அவர் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய பாங்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? பீகார்ல இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்ச போது அந்த அந்த மகிழ்ச்சி, அந்த கணிப்பு இருக்கத்தான் செய்யும். அப்ப எல்லாமே பீகார மாதிரி சில சமயங்களில் தோணினாலும் அது ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தோற்றம் இருக்கும். பாரதிக்கு வந்து எங்க பார்த்தாலும் சக்தி கண்ணுக்கு தெரிஞ்சா, எங்கெங்க காணினும் சக்தியாடா, தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா அவர் பாடினாரு. இன்னைக்கு தேதிக்கு இவர் வந்து எங்கெங்க காணினும் பீகாரடா அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு. நினைச்சிட்டு போட்டோம், அவருடைய சந்தோஷம் எதுக்கு நமக்கு எடுக்கும். அவர் இயற்கை விவசாயத்துக்கு ஆதரவா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறது, தமிழ்நாட்டில் எத்தனை போகும் விளையும், இதையெல்லாம் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரே சார். எந்தெந்த தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதி, நில அமைப்பு, விவசாயத்துக்குள்ள தொடர்பையெல்லாம் ரொம்ப வியந்தோதி பேசுகிறாரே. பலருக்கு ஆச்சரியம், இவருக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாடு, மேட்டுப்பாளையம், தமிழ்நாட்டினுடைய கேரளா பார்டரு, இது எல்லாத்தையும் இவ்வளவு அத்துப்படியாக பேசுகிறாரே மோடி அவர்கள். இல்ல, மோடிக்கு வந்து இதெல்லாம் எழுதி கொடுக்கறதுக்கு வந்து ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு பிரதம மந்திரிக்கு அந்தந்த ஊருக்கு போகும்போது அந்தந்த ஊருடைய சிறப்பு, அதாவது பிரதம மந்திரியுடைய மென்டல் ஆட்டிடியூட் எப்படின்னு தெரிஞ்சா அந்த ஆட்டிடியூடுக்கு தகுந்தபடி எழுதி கொடுக்கறதுக்கு வந்து ஆள் இருக்காங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே கையில இருக்கு. அதை வச்சு எழுதி கொடுக்க எந்த கஷ்டமே கிடையாது. அது மாதிரி எழுதி கொடுத்துருப்பாங்க. ஆனா எழுதி கொடுத்தது இவர் வந்து நல்லா சிறப்பா பேசுறாருங்கிற விஷயத்துல அவருக்கு பாராட்டு தெரிவிக்கணும், சந்தேகமே இல்லை. ஆனா இந்த நாடகம் எல்லாம் வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு போகும் தெரியல. விவசாயிகளுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? விவசாயிகளுடைய வருமானத்தை வந்து இரட்டிப்பாக்குவோம்னு சொன்னாங்க. இப்போ இரட்டிப்பாச்சா அப்படின்னு கேட்டா, இவங்களுக்கு இந்த கீழே இருக்கிற ஒன்றிய அரசுக்கு கீழே இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அந்த மினிஸ்ட்ரியில வந்து என்ன சொல்லியிருக்காங்க? விவசாயிகளுடைய 2014க்கு அப்புறம் விவசாயிகளுடைய ரியல் இன்கம் குறைஞ்சிருக்கு. இப்ப இந்த ரியல் இன்கம்ங்கிறதுக்கு நான் ஒரு ரொம்ப எளிதா விளங்குற மாதிரி உதாரணம் சொல்றேன். இப்ப 2014 என்னுடைய வருமானம் 30,000 ரூபாய். நான் ஒரு விவசாயி, எனக்கு 30,000 ரூபாய் வருமானம் இருந்துச்சு வச்சுக்கோங்க. இப்ப வருஷத்துக்கு ஆவரேஜா வந்து 8% இன்ஃபிளேஷன் இருக்கு அப்படின்னு வச்சா, இப்ப நமக்கு வந்து 2014 இருந்து 10 வருஷம் போயிருக்கு, 11வது வருஷம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்போ 80%, 8% இன்ஃபிளேஷன்ங்கிறது வந்து என்ன? 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய விஷயத்த அடுத்த வருஷம் 8% இன்ஃபிளேஷன் ஆயிடுச்சுன்னா 108 ரூபாய் கொடுத்தா தான் அந்த பொருள் வாங்க முடியும். போன வருஷம் 100 ரூபாய்க்கு வாங்குறத இந்த வருஷம் 108 ரூபாய் கொடுத்தா தான் வாங்க முடியும். அப்ப 10 வருஷத்துல வந்து நீங்க 8% காம்பவுண்ட் ரேட்ல உங்களுக்கு இன்ஃபிளேஷன் வந்துச்சுன்னா, ஏன்னா இந்த 2014 2015 108% இருந்திருந்ததுன்னா, அடுத்தது வந்து 8% இன்ஃபிளேஷன் இருந்தா அது 108 8%, 100 8% கிடையாது. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப அடுத்த வருஷம் வந்து 8.64 பேஸ் இயர் நீங்க 2014 வச்சுக்கிட்டா, இப்படி பார்த்தா இந்த 11 வருஷத்துல விலைவாசி வந்து 2 மடங்காயிருக்கு. அப்ப 100 ரூபாய்க்கு நான் என்ன வாங்க முடிஞ்சதோ அதை இன்னைக்கு 200 ரூபாய் கொடுத்துதான் வாங்க முடியும். வேற எங்கேயும் போக வேண்டாம். நீங்க மார்க்கெட்ல போய் பாருங்க, விலையெல்லாம் பாருங்க, உங்களுக்கே இந்த நிலவரம் வந்து புரியும். அப்போ 200 ரூபாய்க்கு இன்னைக்கு நான் வாங்க முடியும்னா, 30,000 ரூபாய் என் வருமானம் 2014 இருந்தா, இன்னைக்கு 60,000 ரூபாய் என் வருமானம் இருந்தா தான் அந்த 30,000 ரூபாய்க்கு நான் வாங்க முடிஞ்ச விஷயத்தை இன்னைக்கு வாங்க முடியும். ஆனா இன்னைக்கு என் வருமானம் 42 அல்லது 45,000 இருக்கு. இந்த பிஜேபி எல்லாம் சொல்றது என்ன? 30,000 இருந்தா 45,000 ஆச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொன்னா, அதனாலதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லுது ரியல் இன்கம் குறைஞ்சிருக்கு. 60,000 இருந்தா தான் ரியல் இன்கம். இன்னைக்கு 42 அல்லது 45,000 இருந்தா இன்கம் குறைஞ்சிருக்கு. இதைத்தான் சொல்ல வர்றாங்க. இதுதான் இவங்களுடைய சாதனை, இதுதான் உண்மை. இதை பத்தி பேச மாட்டாரு. இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுவாரு. இந்த கார்பன் ரிடக்ஷனை பத்தி என்விரான்மெண்ட் கான்ஃபரன்ஸ்ல போய் இன்னும் 2 வருஷத்துல இந்தியா இவ்வளவு கார்பன் ரிடக்ஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இங்க சொல்ற மாதிரி சர்வதேச மாநாட்டுல எல்லாம் சொல்லிட்டு சும்மா ஓடி வரக்கூடாது. ஆனா அப்படி ஓடி வந்துட்டாரு. அதனால நம்ம பெரிய தலைக்குனி தான் வந்துச்சு. ஏன்னா எந்த கார்பன் ரிடக்ஷன் நம்ம பண்ணல. இவங்க வந்து வாய்ச்சொல் வீரர்கள்.
கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடின்னு இவர் பாரதியார் அன்னைக்கு சொன்னாரு. அப்படிப்பட்ட வாய்ச்சொல் வீரர்கள் எதை இவங்க சொன்னதை செஞ்சிருக்காங்க. 2 கோடி பேருக்கு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னாங்க. அப்போ இந்த 2014 அந்த வாக்குறுதி விட்டாங்களே, இந்த 11 வருஷத்துல 22 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டு வரும். ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா அந்த ஃபேமிலியில ஆவரேஜா 5 பேர் இருக்கா வேண்டாம் 4 பேர் இருக்காங்கன்னு வைங்க. அப்ப 22 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருந்தா 88 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு மேல வந்திருப்பாங்க. 140 கோடி பாப்புலேஷன்ல ஏற்கனவே ஒரு 32 கோடி வறுமை கோட்டுக்கு மேல இருக்காங்கன்னா இந்த 88 கோடி சேர்ந்திருந்ததுன்னா 120 கோடி பேர் ரொம்ப வசதியா வாழ்ந்திருப்பாங்க இந்தியால. ஆனா 80 கோடி பேருக்கு இன்னும் இவங்க மாசத்துக்கு 5 கிலோ கோதுமை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி பெருமையா வேற பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. அப்ப அந்த ப்ராமிஸ் என்ன ஆச்சு? ஒவ்வொன்னா எடுத்து பார்த்தா இவங்க செஞ்ச செயல், இவங்க சொன்னதுக்கும் செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசங்கள். முதல்ல என்ன சொன்னாரு? இந்தியில அச்சாதீன் ஆரஹேங்க அப்படின்னாரு. நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது குடுகுடுப்பக்கார மாதிரி பேசினாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க? 2047 நமக்கு எல்லாமே நல்லா முடிஞ்சிடும். 2047 இன்னைக்கு பேசிட்டு இருக்கவங்க எத்தனை பேர் உயிரோட இருக்க போறாங்க? அப்ப இந்த இதுக்கு வாக்குகளுக்கு என்ன மரியாதை இருக்கு? இன்னும் 22 வருஷம் கழிச்சு நல்லா இருப்போம்னு கேட்டா இந்த இதுல ஏழையா இருக்கு என்ன சொல்லுவேன்? ஏசாமி இன்னைக்கு உள்ள நிலவரத்தை பத்தி பேசியா? இன்னும் 22 வருஷத்தை பத்தி ஏன் பேசுற? விவரமானவங்கன்னு சொல்லி பார்த்தா பிஜேபி மாதிரி இப்ப இவங்க திமுகவுடைய வாக்குறுதிகள்ல பொய்மை இல்லையா? இருக்கு. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே முழுமையா உண்மையான வாக்குறுதிகளை கொடுக்காது. இப்ப நீட்டை ஒழிக்கிறதுக்கு எங்கிட்ட மந்திரம் இருக்குன்னு சொன்னாங்க. அதை வச்சு இவங்க எல்லாரும் டிஎம்கே கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. மந்திரம் என்ன? அவங்க அன்னைக்கு வெளிப்படையே சொல்லல. ஒன்றிய அரசியல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அடுத்த நாளே நீட் காலியாயிரும். இதுதான் உண்மை. போகல. ஒன்றிய அரசு ஆட்சி மாற்றம் ஏற்படல. அதனால அவங்க சொன்ன வார்த்தை செய்ய முடியல. நான் நினைக்கிறேன் திமுக வெளிப்படையா ஏற்கனவே சொல்ல ஆரம்பிச்சாங்க. வெளிப்படையா சொல்லியிருந்தோம். அந்த வாக்குறுதி கொடுத்ததுக்கு அடிப்படை நாங்கள் ஆட்சி மாற்றம் டெல்லியில் நடைபெறும் என்று எதிர்பார்த்தோம். நடக்கல அப்படின்னு சொல்லியிருந்தோம். மற்றபடி அவங்க சொன்ன வாக்குறுதிகள் பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் சில முக்கியமான வாக்குறுதிகள் அரசு பணியாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிறது உண்மை. அதனால அவங்க கிட்ட அதிருப்தி இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அது தேர்தலில் பிரதிபலிக்கலாம். ஆனா சொல்லாத வாக்குறுதிகள் இவங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம்னு சொன்னாரா இந்த முதலமைச்சர்? அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் சொல்லல. அதனாலதான் நான் நினைக்கிறேன் ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்ஸ்மேன். கேட்கறது அந்த ஸ்டாலினை பிடிக்காதவங்களுக்கு கசப்பா இருக்கும். உடனே என்னை இவர் என்ன திமுக சொம்பு எனக்கு ரொம்ப வருத்தம். திமுக சொம்புனா நான் 35 வருஷம் ஐஏஎஸ் இருந்தே கொஞ்சம் ஸ்டேட்டஸை கூட்டி திமுகவுடைய அண்டா அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சொம்பு சொம்புன்னே சொல்றாங்களே அப்படின்னு ஒரு அதை விட கொடுமை என்ன தெரியுமா? நீங்க இந்த பேட்டிக்கு ஸ்டாலின் இருந்து 200 ரூபா வாங்கிறீங்களா? போன் பண்ணி கேட்டு 200 ரூபா வாங்கி 200 இந்த 200 ரூபாய்க்காண்டி தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அதை விட கொடுமை உலகத்துல அப்போ ஸ்டாலினுடைய நடவடிக்கை நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். ஸ்டாலினுக்கு 2வது நிறைவு விழா, அவருடைய ஆட்சி 2வது நிறைவு நடந்தபோது நான் ரொம்ப ரொம்ப பட்டவர்த்தனம் அவங்க ஒரு கட்டுரை கேட்டாங்க என்கிட்ட. அந்த கட்டுரை இறுதியில் நான் எழுதியிருந்தேன். இந்த முதல்வரை சுற்றி இருப்பவர்களும் அவருடைய கட்சிக்காரர்களும் அரசு பணியாளர்களும் அவர் எண்ணுகின்ற காரியத்தை செயலாற்றுவதில் வேகம் காட்டினால் தமிழகத்தின் வளர்ச்சி பிரம்மாண்டமானதாக இருக்கும். இதுதான் உண்மை. இதை அவங்க எடிட் பண்ண அப்படி போட்டாங்களே, அப்படி போட்டாங்க அதுல. இப்ப இதுதான் உண்மை. அவருக்குன்னு சொல்லி சில தடைக்கற்கள் இருக்கின்றன. அதை மீறி அவர் வர வேண்டியிருக்கு. அதை மீறி வந்துகிட்டு இருக்காரு, முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. எத்தனை மாநிலத்துல இந்த இதுல நடந்த அளவுக்கான ஏழை எளியோருக்கான திட்டங்கள் திட்டப்பட்டிருக்கின்றன. உடனடி என்ன சொல்லுவாங்க? ரொம்ப கடை வாங்குறாரு. அது இந்த பொருளாதாரம் தெரியாதவங்களை புரட்டுற வேலை இதெல்லாம். ஒரு ஸ்டேட்டுடைய ஜிடிபி எந்த அளவுக்கு இருக்கோ அதுல 60 விழுக்காடு என்னமோ கடன் வாங்க முடியும். நம்ம இன்னும் அந்த அளவுக்கு கடன் வாங்கல மாநிலம். பீகாரோட ஒப்பிடும்போது இங்க கடன் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. பீகார்ல வருமானமே இல்லையே. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறத வச்சுதான் அவங்களோட சர்வேவல் நடந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி நீங்க ஒப்பிட முடியும்? இது மாதிரி பண்ணுவாங்க. இவங்களுடைய பிஜேபியோட எனக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம் என்னன்னா, இப்ப சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்க பிஜேபி ரொம்ப எதிர்க்கிறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், பிஜேபி எதிர்க்கலங்க. பிஜேபியுடைய அடிப்படை கொள்கை இருக்கு பாருங்க. சனாதனம், வர்ணாசிரம தர்மம், அடுத்து ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லாதவங்க. இப்ப ஒரு பக்கம் ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லாத பிஜேபி இருக்கு. இன்னொரு பக்கம் ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லாம சர்வாதிகாரத்தை நம்புற பிஜேபி இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு குரூப் இருக்கு. ஜனநாயகத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு சர்வாதிகாரி இருக்க எங்க ஆத்தா அங்காள பரமேஸ்வரி மேற்கு வங்காளத்தில் இருக்காங்க, மம்தா பானர்ஜி. அவங்களும் வேற ஆளுங்களும் இருக்காங்க. இப்போ ஜனநாயகத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு சர்வாதிகாரி இருக்கவங்களை நாம் திருத்த முடியும் அல்லது தோற்கடிக்க முடியும். ஆனா ஜனநாயகத்தை ஒழிச்சு கட்டுறவங்க நம்ம என்ன செய்ய முடியும்?
அப்ப இன்னைக்கு வந்து மம்தா பானர்ஜிக்கு சர்வாதிகார தன்மை இருக்குங்கிற காரணத்தினால மம்தா பானர்ஜியை நான் எதிர்த்தேன்னா, பிஜேபி ஆதரிச்சேன்னா, அடுத்து இந்த நாட்டுல சர்வாதிகாரத்தை தவிர எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி நிலைமை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவங்களுக்கு வந்து வீர சவர்க்கார வந்து புகழ்றாங்க. வீர சவர்க்கார பத்தி நான் அவரு ஒரு காலத்துல வந்து பெரிய விடுதலை வீரரா இருந்தார். உண்மை. சந்தேகமே இல்லை. அந்தமான் ஜெயிலுக்கு போனதுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாருங்கிறத பத்தில நான் பெரிய எல்லாருக்குமே வந்து பிசிக்கல் எபிலிட்டி கிடையாது. ஏன் பாரதி வந்து பிசிக்கல் வயலன்ஸுக்கு பயந்தவர் தான். இந்தியா பத்திரிகை ஆசிரியர் இருந்தபோது அவருக்கு கைது வாரண்ட் வந்துருச்சு. அவர் மேல நான் பற்று வச்சிருந்த ஒரு அரசு ஊழியர் வந்து அவரை எச்சரிக்கை பண்ணிட்டாரு. சார் ஆபீஸ்ல உட்காராதீங்க, உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வருதுன்னு. இவர் மாடிப்படியில இறங்கி வந்துகிட்டு இருக்காரு. மாடிப்படியில போலீஸ்கார் ஏறி வந்துட்டு இருக்காரு. வந்தவர் வந்து இந்தியா பத்திரிகை ஆசிரியர் எங்க இருக்காருன்னு, ஆசிரியர் சேம்பர்ல போய் பாருங்க சொல்லிட்டு இவர் இறங்கி நேரம் பாண்டிச்சேரி போயிட்டார். நேரம் பாண்டிச்சேரி போயிட்டார். அதனால நேரா போய் லெஃப்ட்ல போங்க, ரைட்ல உட்கார்ந்திருப்பாரு. ஓகே, நல்லா தூரமா போங்க அப்படின்ட்டு வந்துருப்பாரு. சொல்லிட்டு போயிட்டார். இப்ப அதனால பாரதியுடைய மன வலிமை குன்றுச்சா? நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் சொன்னார்ல. பறையரோடு இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பரவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை. நம்ம ஏமாற்றும் காலமும் போச்சு, பொய்யும் ஏமாற்றும் தொலைகின்ற காலம் வந்ததின்னு பாடினாரு. இதெல்லாம் பொய்மை இருக்கா? அப்போ உடல் வலிமை இல்லாதவங்க மன வலிமை இல்லாம இருந்தது கிடையாது. எதுல வந்து வீர சர்க்கார் மேல குறை வருது? அவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பென்ஷன் வாங்கினாருன்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு. அது உண்மையா இருந்தா அவர் வந்து கம்ப்ளீட்டா அடுத்த சைடுக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். அப்படி அடுத்த சைடுக்கு போன ஒருத்தரை தேச பக்தர் அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டாடக்கூடாது. நிறைய ஏதோ நல்ல மனசா இருந்தாரு, கடைசி அங்க போயிட்டு விட்டுருப்பா, அவரை பத்தி பேச வேண்டாம் அப்படிங்கிறது நாகரிகமா இருக்கும். அதை விட்டுட்டு அவர் பேரை வந்து இந்த மாதிரி புகழ்றது அப்படின்னா இப்ப இவங்க எதை மனசுல வச்சிருக்காங்க? இந்திய விடுதலை போராட்டத்துல பங்கு பெறாத ஒரு இயக்கம் RSS இயக்கம். விடுதலை வேண்டாம்னு 2 பேர் சொன்னாங்க. RSS சொன்னாங்க, பெரியார் சொன்னாரு. வேற வேற காரணங்களுக்காக சொன்னாங்க. பெரியார் சொன்னாரு, நீ இருந்தாலாவது இந்த சதியெல்லாம் தடுத்து நிப்பாட்டி ஒரு சட்டத்தை போட்ட. நீ இருந்தா சரி, இங்க சமுதாய வேற்றுமைகள், இந்த ஜாதி கொடுமைகள் இதெல்லாம் எதிர்த்து சில ஸ்டெப்பாவது எடுக்கிற. நீ போயிட்டு மறுபடியும் பழைய ஆட்சி வந்துரும் அப்படின்னு அவர் எதிர்த்தாரு. RSS எது காரணம் என்ன? ஜனநாயகம்னு வந்துருச்சுன்னா சரி, நமக்கு கீழே இருக்கவன்லாம் மேல வந்து உட்காந்துடலாம். அதனால வெள்ளைக்காரர் இருக்க வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி ஜனநாயகம் இல்லாம நம்ம ஆட்சியை நடத்தி நம்ம ஆளுங்கதான் எல்லா இடத்துலயும் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ண ஓட்டமா இருந்தது. 2 பேருமே விடுதலை வேண்டாம்னு சொன்னாங்க, வேறு வேறு காரணங்களுக்காக. ஆனா இவர் வந்து பெரியார் வந்து விடுதலை போராட்டத்துல கலந்துகிட்டவர், 5 வருஷத்துல ஜெயில இருந்தவர், வைக்கம் வீரர்னு சொல்லி சமுதாய போராட்டத்துல பேர் வாங்கினவர். மது ஒழிப்பு இயக்கம் நடத்தின உடனே தன்னுடைய சொந்த தோட்டத்துல இருந்த 300 600 தென்னை மரத்தை வெட்டி சாச்சவர். இது மாதிரி எவ்வளவோ சொல்லலாம். RSS உடைய வீரர்களை யாரை பத்தி அது மாதிரி சொல்ல முடியும்? சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்கனோ, சமுதாய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டாங்கனோ யாரை பத்தி சொல்ல முடியும்? அப்ப இவங்களுக்கு வந்து இப்ப அம்பேத்கர் வந்து அரசியல் சட்டத்தை இயற்றின போது ஒருத்தர் கமெண்ட் சொன்னாங்க. ஒரு குழுமம் ஒரு கமெண்ட் சொன்னாங்க. பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷனை பாக்குறாரு, ஆஸ்திரேலியா கான்ஸ்டிடியூஷனை பாக்குறாரு, அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனை பாக்குறாரு, அந்த சட்டத்தையெல்லாம் பாக்குறவரு நம்ம நாட்டுல நிலவி வந்த சனாதன தர்மத்துடைய மனுஸ்மிருதியை பார்க்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மனுஸ்மிருதி என்ன சொல்லுச்சு? இவன் வந்து சூத்திரன் வந்து படிக்க நினைச்சானே சரி, அவன் காதல் ஈயத்தை காட்சி ஊத்து அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லிச்சா இல்லையா? அதை பத்தி வாய் பேச மாட்டாங்க. அதனால பிஜேபி வந்து வெறுமனே வந்து மக்களை ஏமாத்துற வேலையில தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. இவங்க தானுங்க 10 வருஷம் 12 வருஷம் ஆண்டு இருக்காங்க. ஏன் எக்கானமி கீழே போய்கிட்டே இருக்கு? இவங்க வந்து பெரிய பெரிய இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நல்ல வேலை பார்த்திருக்காங்க. போர்ட் கட்டுறது, சீ போர்ட், ஏர்போர்ட், நேஷனல் ஹைவேஸ் இதெல்லாம் நல்ல வேலை பாக்குறாங்க. ஆனா இதனுடைய பலன்கள் வந்து ஏழை எளியோருக்கு போய் சேர்றதுக்கு 30 வருஷம் ஆகுங்க. உடனடியா பலன் பெறுது வந்து ஏற்கனவே பணக்காரங்களை இருக்கும் தான் பலன் அடைவாங்க. அதானிக்கு முன்னாடி இருந்த சொத்து என்ன? அது கிரானிக் கேபிட்டலிசம்னா என்னன்னா, கேபிட்டலிசத்திலயும் சில கேபிட்டலிசம் மட்டும் என்கரேஜ் பண்றது. அதானிக்கு முந்தைய இருந்த சொத்து இன்னைக்கு இருக்கிற சொத்து என்ன? எல்லாருக்குமே தெரியுமே. அதானி மேல வந்து ஒரு வழக்கு வந்து பதிஞ்சிருக்காங்க அமெரிக்காவில. அந்த வழக்கு பதிஞ்சதுக்கு அப்புறம் நோட்டீஸ் அவர்கிட்ட சர்வ் பண்ணுங்கன்னு இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதானி இந்த நோட்டீஸ் சர்வ் பண்ணுங்கன்னு. இன்னும் இவருக்கு அந்த நோட்டீஸ் சர்வ் பண்ணப்படல இந்த அரசுனால. ஏன் இந்த கேள்வி வராதா? அதனால இவங்ககிட்ட வந்து பாரபட்சம் இருக்கு. இது ஒரு நேர்மையான ஒரு நடைமுறை கிடையாது. இதெல்லாம் பார்த்துதான் ஜனநாயக விரோத காரியம் எத்தனை செய்ய முடியுமோ அத்தனை செய்யறாங்க. இதுல வந்து சண்டிகர்ல வந்து ஒரு எலெக்ஷன் ஆபீசர் வந்து ஃப்ராடு பண்ணி மேயர் எலெக்ஷன்ல வந்து இவங்க பிஜேபி கேண்டிடேட் வந்து ஜெயிச்சதா அது சிசிடிவில மாட்டிக்கிச்சு. மாட்டினதுனால உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு, நீ பண்ண முடிவை கேன்சல் பண்றோம், மறுபடியும் வந்து புதுசா முடிவெடுன்னு சொல்லிச்சு. நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான். சிசிடிவில மாட்டிக்கிட்டு அந்த அதிகாரி மேல
இந்த ஒன்று சண்டிகர் வந்து யூனியன் டெரிட்டரி, அது வந்து நேர இது கீழே வருது, MHA கீழே வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருது. அப்ப அந்த அதிகாரி மேல ஒன்றிய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? அப்ப இவங்ககிட்ட என்ன நீதி நேர்மை இருக்கு? அப்ப ஃப்ராட் பண்ணி எங்க ஜெயிக்கிறதுக்கு உதவு நான் பாவம், மாட்டிக்கிட்டான் பாவம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படித்தானே அர்த்தமாகுது. அப்ப இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பிரதம மந்திரி இங்க வந்து பேசுறாருல, மதுரைக்கு போனார்னா, பொதுக்கூட்டத்துக்கு போனார்னா அவருக்கு எழுதி கொடுப்பாங்க. மதுரைக்கு வரும் பொழுது மதுரை வீரன் படத்தில் சிறப்பாக நடித்த எம்ஜிஆரை மறக்க முடியுமான்னு பேசிட்டு போவார். மதுரை வீரன் பாத்துருப்பாரா அவரு? மதுரை வீரன் பாத்துருப்பாரா? எதுக்கு பார்க்கணும்? எழுதி கொடுத்தா பேசிட்டு போக வேண்டியது. யாருக்கு குஜராத்ல ரிலீஸ் ஆச்சா மதுரை வீரன்? குஜராத்தி லாங்குவேஜ்ல மதுரை வீரன் நாடோடி மன்னன் பாத்திருக்கேன்னு சொன்னாரு அவரு. ஒவ்வொருத்தர் லெவல்லையும் பேசுறதுக்குன்னு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மரபு இருக்கு. அந்த மரபை ஒடிச்சவரு திரு மோடி. ஒரு பிரதம மந்திரி என்னென்னலாம் பேசக்கூடாது அத்தனை கூச்ச நாச்சம் இல்லாம பேசினார். உங்கள்ட்ட 2 பஸ் இருந்ததுன்னா அதுல 2 மாடு, பசுவோ காளை மாடோ எருமை மாடோ 2 மாடு இருந்ததுன்னா அதுல ஒரு மாட்டை தூக்கி வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து சட்டவிரோதமா குடியேறிக்காருல அவன்கிட்ட கொடுத்துருவாயா காங்கிரஸ்காரே, எச்சரிக்கையாருன்னு சொன்னார். எவ்வளவு கீழ்த்தரமான பேச்சு. ஆனா அப்படி பேசினாரு. இதுல போய் ஒரிசா எலெக்ஷன் வந்ததுன்னா உடனடியா ஒரிசால போய் உங்களை தமிழன் ஆடுறதா அப்படி ஒரு எண்ணமே பாண்டியனுக்கும் இல்ல பட்நாயக்கும் இல்ல. ஆனா அப்படி பேசினாங்க. அடுத்து இங்க பூரி ஜெகநாதர் கோயில் ட்ரெஷரி சாவி வந்து தமிழ்நாட்டுல கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க. அதாவது அர்த்தம் என்னன்னா தமிழ்நாடு திருடிட்டு போயிட்டாங்க. அந்த வார்த்தையை சொல்லல, ஆனா அந்த மீனிங்ல சொன்னாரு, பேசினாரு. இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி பேசினாரு. பீகார் எலெக்ஷன் என்ன சொன்னாரு? டிஎம்கே காரங்க வந்து பீகாரிய ஹெராஸ் பண்றாங்கன்னு சொல்லி பேசினாரு. என்ன ஆதாரம் இருந்தது? என்ன ஆதாரம் இருந்தது? இதுக்கெல்லாம் எந்த ஆதாரம் கிடையாது. ஆனா பேசினாங்க. இப்ப 1-2 பேர் வந்துங்க தப்பான வழியில பேசி இருந்திருப்பாங்க திமுக வந்து நாக்கு அடங்காத பெரிய பெரிய அமைச்சர்களா இருக்காங்க. ஸ்டாலினுக்கு தினம் தலைவலி கொடுக்குற அமைச்சர்களா இருக்காங்க. இது உரிமை தேவை கொடுத்தாங்கன்னா என்ன எங்களால நீங்க இது வந்து ரிஜிஸ்ட்ரிக்கெல்லாம் வாங்க முடியுதுன்னு கீழ்த்தரமா பேசுற அமைச்சர்கள் இருக்காங்க. அவர் தலையெழுத்து இந்த மாதிரி அமைச்சர்கள் வச்சுக்கிட்டு அவரும் டாலரேட் பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் தலைமை எப்படி இருக்கு? பொறுப்போடு இருக்காங்களா இல்லையா? இவங்கிட்ட அப்படி என்ன இருக்கு? இஷ்டப்படி பேசுறாங்க. அதனால வந்து எனக்கு வந்து பிஜேபி ஒரு காலத்துல எ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அத்வானி சொல்லுவார். நாங்கள் மற்றவர்களை போல் இல்லை, வேறுபட்டவர்கள் சொல்லுவார். இன்னைக்கு எதுல வேறுபட்டு இருக்காங்க? நேர்மையின்மையில, அரசியல் தரத்தை தாழ்த்தினதுல இதுல வேறுபட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி வாழ்த்த முடியும்? இந்த பிரதம மந்திரியுடைய எந்த பேச்சையும் நான் சீரியஸா எடுக்கிறது இல்ல. சும்மா பேசிட்டு போவாரு எங்க போனாலும். ஏன் ரஷ்யால ஆயில் வாங்கிட்டு இருந்தாரு. ரஷ்யா வந்து எல்லா நேரத்திலையும் நமக்கு உறுதுணையாக உற்ற தோழனாக இருந்த ஒரு நாடு. இதுக்கு இவங்க மிரட்டுறாங்கிறதுக்காக ரஷ்யால இருந்து வாங்குற ஆயில குறைச்சிக்கிட்டாரு. முதல்ல ஆயில் வாங்குறதுலயே ஒரு அயோக்கியத்தனம். அவங்க ருப்பி ட்ரேடு பண்ணாங்க ரஷ்யன்ஸ் வந்து. டாலர் தேவையில்லை. அவ்வளவு ஆயில் வாங்கி என்ன பண்ணிருக்கணும்? ரொம்ப கம்மியான விலையை கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணிருக்கணும்? நம்ம ஐஓசி மூலமா அந்த ஆயில ஃபுல்லா வாங்கியிருக்கணும். வாங்கி பெட்ரோல் விலையை குறைச்சிருக்கணும். குறைச்சாங்களா? அம்பானி கொடுத்தாங்க. பெரும்பான்மையான ஆயில் வந்து அம்பானியை வாங்க வச்சாரு. அம்பானி அந்த குறைஞ்ச விலையில வாங்கிட்டு அதே ஆயில யூரோப்பியன் கம்பெனிஸ்க்கு அதிக விலைக்கு வித்தாரு. இப்ப இது ஒரு பத்திரிகை சொல்ற 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இன்னும் சில லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலேயோ அவர் வந்து இதுல மட்டும் வருமானம் பார்த்தாரு. இப்ப நமக்கு வருத்தமா இருக்கும். இந்த வருமானம் எல்லாம் இந்திய மக்களுக்கு வந்திருக்க வேண்டிய வருமானம் அரசு வந்து இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்ததுனாலதான் இப்படி போச்சு. அமெரிக்காக்காரன் சும்மா இருப்பானா? உடனே வந்து சீண்டி விட்டான். இவர் பண்றதெல்லாம் வந்துங்க இந்த நாட்டு மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி ரஷ்யன் வாங்கல. அங்க உள்ள சில பிராமின்ஸுக்கு மட்டும். இப்ப அம்பானி பிராமினே கிடையாது. அவன் பங்குக்கு அவன் இந்த பிராமின் நான் பிராமின் உனக்கு கிளப்பி விடுவோமே அப்படின்னு அவன் கிளப்பி விட்டான். இவ்வளவு எதனால? இவங்களுடைய தவறான முடிவுகள்னால. அதனால வந்து இவங்க வந்து ஏழை எளியவருக்கான அரசு அல்ல இது. பேச்சுதான் பெரிய பேச்சு பேசுவாங்க. அவ்வளவுதான். இதுல கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பீகார் காத்து வீசுதுங்கிறாரு. பீகாருக்குன்னு சொன்னோட ஹை ஹைங்கிறாரு. ஆனா மெட்ரோக்கான நிதி ஒதுக்கு கோயம்புத்தூர் மாதிரி சிட்டிக்கு கூட தமிழ்நாட்டில் கிடையாது. மதுரைக்கு மெட்ரோ கிடையாது. மெட்ரோக்கு பணம் நெய் நெய்யிட்டு வந்தோடனே பீகார் காத்து வீசுது ஹாய் அப்படிங்கிறாரு அப்படின்னு விமர்சனமா இன்னைக்கு இதெல்லாம் வருது. மெட்ரோக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க. கேட்டா அது வந்து அந்த அளவுக்கு பாப்புலேஷன் கோயம்புத்தூர்ல கிடையாது. சின்ன ஊர் தானே, மதுரையெல்லாம் சின்ன ஊர் தானே, அதனால நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பதிலா சொல்றாங்க வலதுசாரி. இவங்க நாம்ஸ் வந்து 20 லட்சம் இருந்தா தான் மெட்ரோ கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா வட இந்தியால வந்து இவங்க மெட்ரோ கொடுத்த சிட்டிஸுக்கு வந்து அந்த 20 லட்சம் பாப்புலேஷன் கிடையாது. சில சிட்டிஸுக்கு வந்து அப்ப இது என்ன நியாயம்? இதை வந்து இவர் வந்து மதுரை எம்பி வந்து கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு. நீங்க என்ன ஓரவஞ்சனை பண்றீங்க? ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் பண்றாங்க. இது இன்னைக்கு முதல் தடவை இல்லை இது மாதிரி பண்றது. பலரும் இது மாதிரி பண்றாங்க. இதுன்னு சொல்லி வரும்பொழுது அவங்களுக்கு தமிழகம்னா ரொம்ப எரிச்சல் இருக்கு. ஏன்னா தத்துவார்த்த ரீதியாக தங்களை எதிர்த்துக்கிட்டு இருக்க ஒரே மாநிலம் தமிழகம் தான். மற்றவங்களாம் இந்த அளவுக்கு கிடையாது. அடிப்படை கொள்கையில நாங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்ன வள்ளுவர் வழியை பின்பற்றுகிறோம்.
அப்படின்னு தமிழகம் வந்து உறுதியா பேசுறாங்க, நிக்கிறாங்க. இவங்களுடைய வர்ணாசிரமத்துக்கு அது மாறுபட்டது. அதனால தமிழகத்துல இந்த தத்துவார்த்தமான நம்பிக்கை உள்ள ஆட்சியை காலி பண்ணிட்டா பேன் இண்டியால நம்ம எல்லாருமே வந்து ஹிந்துத்துவா சொல்ற வர்ணாசிரமம் எல்லாத்தையும் ஏத்துக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அதனால தமிழகத்துக்கு வர்ற எல்லாத்துலயும் இடைஞ்சல் பண்ணத்தான் செய்யறாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. போதா குறைக்கு ஒரு கவர்னர் ஒருத்தர் அனுப்பி வச்சிருக்காங்க. காலையில எந்திரிக்கும் பொழுதே அவருக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல உள்ள தமிழக ஆட்சியை பத்தி என்ன குறை சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறவரா இருக்காரு. அவருக்கும் அண்ணாமலைக்கு ஒரு காலத்துல பலத்த போட்டி இருந்தது. யாரு தமிழ்நாட்டு அரசை பத்தி ரொம்ப குறை சொல்றது அப்படின்னு. அண்ணாமலை உண்மையிலேயே விமர்சனம் செஞ்சாருங்க பீகார் ஆளுநரை, அந்த அளவுக்கு போச்சு. இதெல்லாம் உங்க வேலை இல்லை, என் வேலையை நான் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலேயே நீ தலையிடுற அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டதெல்லாம் பார்த்தோம். மோடி வருகைக்கு பின் இந்த கூட்டணி வலுப்பெற்றுமா? எடப்பாடி வேற மெகா கூட்டணி வரும்னு சொல்றாரு, அந்த கூட்டணி வந்துருமா? வலு பெறாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா பீகார்ல ராஷ்டிரிய ஜனதா தளும் காங்கிரஸ் செஞ்ச தப்ப இங்க திமுக கூட்டணி பண்ணக்கூடாது. அதாவது பீகார்ல வந்து இவங்க என்ன பண்ணாங்க, கூட்டணியில வந்து பிஜேபி கூட்டணி வந்து யாரெல்லாம் தனியா நின்று போட்டி போட்டாங்களோ அவங்க வந்து ப்ரோ காங்கிரஸ் கிடையாது, ஆன்டி பிஜேபி கிடையாது, ப்ரோ பிஜேபி தான். ஆனா தனியா போட்டி போட்டார். சிராக் பாஸ்வான் தனியா போட்டி போட்டார். அவருக்கு 5% ஓட்டு இருந்தது. அவருக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஆகல. ஆனா அவங்களை சேர்த்துட்டாங்க. சேர்த்து அவருக்கு ஒரு 29 சீட்டு கண்டஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவருடைய 5% ஓட்டு அப்படியே கூட்டணிக்கு வந்தது. அது மாதிரிதான் மாஜியுடைய ஓட்டு 1/2% 1% தட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சேர்த்தாங்க. அதுல வந்து இவங்க ஆர்ஜேடி காங்கிரஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸ் அவங்களால இழுத்துட்டு வர முடியல. இப்போ தேர்தல் முறையா நடந்தது இதுல வந்து, அதுல எனக்கு எந்த சந்தேகம் இல்லை பீகார்ல. ஆனால் முறையற்றதாக எது நடந்ததுன்னா அந்த எலக்ட்ரல் ரோல் வந்து முறையற்றதாக நடந்தது. அப்படி முறையற்ற ஒரு எலக்ட்ரல் வச்சுக்கிட்டு நீங்க முறையான தேர்தல் நடத்தி ஜெயிச்சிடலாம். இப்போ எலக்ட்ரல் ரோல்ல வந்து ஃப்ராடு பண்ணாம இருந்திருந்தால் இந்த தேர்தல் நடக்கும் போது இப்படி இவங்க சரியான கூட்டணி அமைக்காத நேரத்துல கூட முடிவு எப்படி இருக்கும்? 5 அல்லது 10 சீட்டு வந்து மெஜாரிட்டியில தான் பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்கும் அல்லது இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கும். அவ்வளவுதான் மெஜாரிட்டி இருந்திருக்கும். இந்த 203 மெஜாரிட்டி வந்தது காரணம் அவங்க எல்லாம் வந்து கோயில வச்சு கும்பிட வேண்டியது நம்முடைய தேர்தல் ஆணையரை தான். அவரால்தான் இது வந்து பாசிபிள் ஆச்சு. இதுல வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து இவங்க எச்சரிக்கையா இருக்கணும். திமுக கூட்டணி சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தாலும் தங்களுடன் கொள்கை முடிவில் ஒன்றுபடுவார்கள்ங்கிற வாக்குறுதியை வாங்கிக்கிட்டு அவங்க சேர விரும்புறாங்கன்னா அவங்களை சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் தவிர இந்த எலக்ட்ரல் ப்ரிப்பரேஷன்லயும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். எலக்ட்ரல் ப்ரிப்பரேஷன் பத்தி எல்லாருக்கும் ஏகப்பட்ட குழப்பங்கள் தான் இருக்கு அப்படிங்கறதான் உண்மை. எங்கிட்ட வந்து சில பேர் கேட்டாங்க, நான் சொன்ன தமிழ்நாட்டிலேயே நான் வேலை பார்த்தது இல்லைங்க, அந்த ஃபார்மையே நான் பார்த்தது இல்லை. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து போன ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் டெல்லியில வேலை பார்த்தாரு. அவர் வந்து 12 வருஷம் தொடர்ந்து டெல்லியில இருந்தார். எங்களுக்கு எங்களுடைய ரேங்குக்கு தகுந்தபடி வீடு வந்து வீட்டுக்கு இது வந்து உயர்ந்துகிட்டே போகும் கெப்பாசிட்டி. முதல்ல வந்து டைப் 4 ஒரு வீடு கொடுப்பாங்க. அடுத்து டைப் 5 அப்படிங்கிற போர்டு. டைப் 4 வந்து 2 பெட்ரூம், டைப் 5 வந்து 3 பெட்ரூம். அடுத்து வந்து டைப் 6 ஜாயின்ட் செக்ரட்டரி அடிஷனல் செக்ரட்டரியா போகும்போது இது மாதிரி அவர் 4 வீடு மாறி இருக்காரு. அவர் என்கிட்ட போன் பண்ணி கேட்கிறாரு, பாலா நான் எந்த வீட்டு அட்ரஸ் கொடுக்கறது? 2002 எலெக்ஷன் சொல்லி இப்ப வந்து கேக்குறாங்க. இன்னொருத்தர் என்கிட்ட கேட்கிறாரு, நான் எந்த கான்ஸ்டிடுவன்சியில இருந்தனோ அந்த கான்ஸ்டிடுவன்சி இப்ப பிரிஞ்சு போயிருச்சப்பா, புது கான்ஸ்டிடுவன்சி வந்திருக்கு, நான் எதை எழுதுறது? இப்படி எல்லாம் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யுது. இப்ப என்ன பிரச்சனைனா இதை எதையாவது காரணம் காட்டி ரிஜெக்ட் பண்ணிடலாம். எதையாவது ஒண்ணு காரணம் காட்டி. இப்ப கன்ஃபியூஷன் உருவாகிறது அவங்க கொடுத்த ஃபார்ம்ல. ஃபார்ம் 4 ஃபார்ம் 6 அவங்க கொடுத்த போது உயர் நீதிமன்றத்துல நீதிபதியா இருந்த என்னுடைய மரியாதைக்குரிய ஒரு நண்பர் அவர் வந்து எனக்கு சொல்றாரு, எந்த ஒரு ஃபார்ம் கொடுத்தாலும் ஃபார்ம் 4 வச்சுக்கோ, ஃபார்ம் 4 issued in accordance with rule such and such of representation of people's act அப்படின்னு அதை எழுதணும். இந்த ஃபார்ம்ல எதுவுமே இல்லையா தமிழ்நாட்டுல கொடுத்ததுல. அப்ப இந்த ஃபார்ம் வந்து சட்டப்படி இட்ஸ் இன்வேலிட் டாக்குமெண்ட். சட்டப்படி இட்ஸ் இன்வேலிட் டாக்குமெண்ட். இதுதான் உண்மை. இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. இவ்வளவு குழப்பங்கள் மத்தியில ஒரு மாசத்துக்குள்ள பண்ணு சொல்றாங்க. அதனால இவர் கான்பிடென்டா இருக்காருன்னா ஒருவேளை அவர் வந்து பீகார்ல பண்ண மாதிரி இங்கேயும் எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய வேலையை சரியா பண்ணிடுவாங்க, அது நமக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு இவர் நினைக்கலாம். பார்ப்போம். அறம் நியாயம் இந்த மாதிரியான விழுமியங்களுக்கு இன்னும் இந்த உலகத்துல மரியாதை இருக்கு அப்படின்னு நம்ம நம்புவோம். அதை மக்கள்கிட்ட தொடர்ந்து வலியுறுத்துவோம். அரசியல்வாதிகள்கிட்ட பேசுகிறோமோ இல்லையோ மக்கள்கிட்ட அதை தொடர்ந்து வலியுறுத்துவோம்.
அது கண்டிப்பாக அவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும். உங்களை போன்றவர்களுடைய நேர்காணல்கள், உரையாடல்கள் தொடர்ச்சியாக மக்களிடம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வர்றது. நான் நான் வந்து ஆ. டிஎம்கேக்கு ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்குறேங்க. இந்த ம். எலக்ட்ரல் ரூல் பப்ளிஷ் பண்ணும்போது உடனடியா அவங்க செய்ய வேண்டியது, யாரெல்லாம் சரியான வாக்காளர்களோ, யாருடைய வாக்குகள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறதோ, இப்ப இவங்க சொல்றத பார்த்தா 20,00,000 இருந்து 2,00,00,000 வரைக்கும் வாக்காளர்களுக்கு இது இல்லாம போயிருங்கிற அச்சத்தை சில பேர் கிளப்புறாங்க. அதுல ம். மினிமம் ஒரு 20,00,000, 30,00,000 பேருக்கு வாக்காளர் உரிமை பறிக்கப்பட்டிருந்தால், அவர்களுடைய ஆதாரங்களோட அவங்க வந்து அத்தனை பேரையும் வச்சு ஒரு கேஸ் போட்டா போடணும். ம். அதை இவங்க செய்யணும். பீகார்ல செய்யல. பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் ம். போட்டாங்க. அத்தனை ம். வாக்காளர்கள் சார்புல வந்து இவர் வந்து வக்கீல் வந்து அங்க வாதாடணும். அப்படி வாதாடினா ம். சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பா அத கேட்கும். ம். அத செய்யணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது கஷ்டமான வேலை. ஆனால் முடியாத வேலை அல்ல. ம். ஏன்னா இந்த கண்டிப்பா. இந்த தேர்தல் ஆணையத்துடைய நியூட்ராலிட்டி பத்தி சில பேர் சந்தேகப்படுறாங்க. நான்லாம் சந்தேகப்படல. கொஞ்சம் கூட சந்தேகப்படல. இந்த தேர்தல் ஆணையத்துக்கு வந்து நடுநிலைமை இருக்கான்னு சந்தேகப்படுறாங்க. எனக்கு சந்தேகமே கிடையாது. நடுநிலைமையே கிடையாது. எனக்கு தெரியும். ம். சந்தேகம் இல்லாம எனக்கு தெரியும். இவங்ககிட்ட நடுநிலைமையே கிடையாது. நான் சந்தேகமே படல அப்படின்னு. சந்தேகமே படல. 2வது கருத்தே எனக்கு இல்ல அப்படிங்கிறத ஆல்ரெடி கிடையாது. சொல்லியிருக்கீங்க. இதுதான் உண்மை. அப்பா. அதனால அ எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கணும். அவ்வளவுதான். பார்ப்போம். இது மாரியான நேர்காணல்கள் மக்களிடம் உண்மைகளை சொல்லிக்கொண்டே இருப்போம். ஒன்றிய அரசு என்ன? மாநில அரசு என்ன? யாருடைய கடமை எது? யாரு யாருக்கு நிதி தரணும்? யார் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறா? போன்ற பல்வேறு செய்திகள மக்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா அது ஒரு சமூக மாற்றத்திற்கான விதையா அமையும் தான் நானும் பார்க்குறேன். உங்கள் நேரம் ஒதுக்கி இது குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம் ஜீவா. வணக்கம்.